இன்றைக்கி நம்ம எங்கே புல்லு பிடுங்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அம்மா வீட்டில் தாங்க பால் வாங்கலான்னு சொல்லி போனோம். சரி சித்தப்பா வீட்டில் காட்டிலெல்லாம் புல்லு நல்ல புல்லாக இருந்ததுங்களா, சரி போய் கொஞ்சம் பிடுங்கிட்டு வரலாம் கோழிகளுக்கு அப்படின்னு சொல்லி தாங்க பிடுங்கிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம இனிமேல் வெய்ய காலம் வருது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறது இப்போ தண்ணி பாயுதுங்க, அது டெய்லியும் கொத்தி கொத்தி சாப்பிட்றதுனால புல்லு எதுவும் இல்லை, அது வர வர அதுவே சாப்பிட்ருது. இப்போ கொஞ்சம் நம்ம நல்லா இருக்குல்லையே கோழிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்து இது கரிசலாங்கண்ணி அந்த அருகம்புல் இதெல்லாம் கொடுத்தமாவே கோழிகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா எதிர்ப்பு சக்தி வருங்க. அதனால் சீக்கிரமாக நோயெல்லாம் எதுவும் அவ்வளோக்கு தாக்காதுங்க. மனுஷங்களுக்காகட்டுங்க இல்லை இந்த மாதிரி கோழி நாய் மாரி எதுக்காகட்டுங்க, வராத்துக்கு முன்னே நம்ம எதாக இருந்தாலும் சாப்பிட்டு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தியாக இருந்தோம் அப்படின்னா தான் கொஞ்சம் ஏதாவது உடம்பு சரியில்லைனாலும் அது எதிர்த்து போராடுற அளவுக்கு நமக்கு சத்து இருந்தது அப்படின்னா எந்த நோயாக இருந்தாலும் அதில் சீக்கிரம் நம்ம அதிலேருந்து வெளியே வந்துடலாங்க. அந்த மாதிரி தான் கோழிகளுக்காகட்டும் மனுஷங்களுக்காகட்டும் நம்ம அதனால தான் நம்ம ஆர்கானிக்காக வச்சு சாப்பிட்லாம். அந்த மருந்தெல்லாம் அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் முடிகிற வரைக்கும் நம்ம ஆர்கானிக்காக வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால நம்ம இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. பார்க்கலாங்க எவ்வளோ தூரம் நம்மளால் போராடி கொண்டாட முடியுமோ எவ்வளோ தூரம் நமக்கு எது எது தேவையோ அது பண்ணி பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு போக வேண்டியதாக வேறு என்னங்க பண்ணுறது. ஏன்னா இவ்வளோ பேர் இதுங்கிற மத்தியில் ஒருத்திங்களாக என்றைக்குமே ஒரு கை தட்டுனா ஓசை கம்மியாக தாங்க வரும், எல்லாம் சேர்ந்து தட்டுனா தான் ஓசை அதிகமாக வரும்.